எவ்வளோ கிளியராக இருக்குது ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது ஒரு வந்து அன்னாசி பழம் டீ, திராட்சை டீ, நெல்லிக்காய் டீ, இந்த 3 டீயும் பழ டீயில் போட்டுட்ருக்கோம். பாலுக்கு பதிலாக பழத்தை போட்டு அது மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பு இருக்குது. பார்த்தீங்களா, உள்ளர வந்து நல்லா க்ரீனியாக சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா கேப்சிகம்லாம் போட்டு. நான் அந்த சாண்ட்விச்சை கடிச்சிட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த சாண்ட்விச்சை பற்றி. மன்னார்குடி எப்பயுமே வந்து ஒரு சுவாரஸ்யமான இடம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என் ஊர் அப்படின்னு பர்சனல் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. ஜென்ரலாகவே மன்னார்குடியில் இருக்க விஷயங்கள் நிறையாவே வந்து யூனிக்காக இருக்கும். வெரி பாரம்பரியம் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம இன்னைக்கு வந்திருக்க விசிட் பண்ணியிருக்க ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருமுகை ஜூஸ் ஷாப். இது வந்து மன்னார்குடி பீப்புள்ஸுக்கு நேச்சுரல் ஜூஸ் ஷாப் அப்படின்னு சொன்னால் தெரியும். இன்னொன்று இங்கே காந்தி ரோட்டில் இருக்க ஜூஸ் கடை அப்படின்னு சொன்னாலும் தெரியும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சாதாரண ஜூஸ் கடை மாதிரி இல்லாமல் உள்ளர போனோம் அப்படின்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயங்களை நம்மளால் வந்து பார்க்க முடியும். பேசிக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன், வந்து பழச்சாறில் டீ போட்டு தராங்க, அதாவது ஜூஸில் வந்து டீ போட்டு தராங்க. ஸோ என்னென்ன டீடைல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். நான் நிறைய உங்கள்கிட்ட வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. உள்ளே போய் அண்ணங்கிட்டையும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேச வேண்டியது இருக்குது. எப்படி இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். இந்த ஜூஸ் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. உள்ளே வந்து நேச்சுரல் ஸ்நாக்ஸ் இருக்குது. வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சர்க்கரைகள், வெண்ணெய், இதுமாரி நிறைய நேச்சுரலான விஷயங்கள்லாம் நிறைய ஊர்லேருந்து கலெக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து மன்னார்குடி பீப்புள்ஸுக்காக ஆத்ம திருப்திக்காக இங்கே வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளர அட்மாஸ்பியரும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சிட்டிஸில் இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியரில் உள்ளர வந்து ஈட்டிங் டைனிங் ஏரியாவும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நறுமுகையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உணவு, அதாவது தோசை, 30 வகையான தோசை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்லி தோசை மட்டும்தான். அது வந்து ஈவினிங்கில் 3 o'clock அப்புறம் தான் வந்து கிடைக்கும். வந்து 30 வகையான தோசை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு மெனு வந்து உள்ளர போய் காட்டுறேன். நிறைய விஷயங்கள் உள்ளர வந்து பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்க போது ஜூஸ் ஷாப்பை பற்றின ஏகப்பட்ட விஷயங்களை நான் உங்களுடைய ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்மளும் உள்ளர போயிட்டு ஒரு சில விஷயங்களை சாப்பிட்டு பார்த்துட்டு இன்றைக்கி நம்மளோட ஸ்டைலில் வந்து ரிவ்யூ சொல்ல போகிறோம். வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். லெட்ஸ் என்டர் இன்டு த ஜூஸ் ஷாப். பேசிக்காக நான் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். 2012 நான் வேலைக்கு ஜாயின் பண்ணது. 16 நான் ஸ்கூலை விட்டு வெளியாகிட்டேன். ஏன் வெளியாகினா 2016 எனக்கு சுகர் இருந்துச்சு. 200 220 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு சுகரு. டீ காப்பியெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டீயில் வந்து சுகர் போடுறாங்க, பாலில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது, அதுவும் சுகரோட கண்டென்ட் தான். டீ காஃபி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டீ காஃபி சாப்பிடக்கூடாதுன்னா ரிலாக்ஸேஷனுக்கு என்னத்தை தான் சாப்பிட்றது, பழம் சாப்பிட்டுக்கலாம், ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்க. ஜூஸ் கடைக்கு போனோம்னா அவ்வளோ சுகர் அள்ளி போட்டு ஜூஸ் கொடுக்குறாங்க. அப்போ டீ காஃபியை நிப்பாட்டுறதுக்கும் ஜூஸ் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் ரெண்டுமே ஒன்று தானே. அதே சுகர் தானே இவங்களும் போட்டு கொடுக்குறாங்க. சரி, சுகரே போடாமல் அந்த ஜூஸை போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இவங்க சுகர் போடுறாங்க, உங்களுக்கு குவான்டிட்டி வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, தண்ணி ஊற்றுறாங்க. அப்போ தண்ணி ஊற்றுனா அதோட டேஸ்ட்டு குறையும், இனிப்பு வேணும், இனிப்பு சுவை வேணுங்கிறதுனால சுகர் ஆட் பண்ணுறாங்க. குவான்டிட்டியும் வரணும், சுகரும் ஆட் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணலான்ட்டு யோசனை பண்ணேன். சுகர் கேன் இருக்குது, அதை வந்து குவான்டிட்டியும் வந்துடும், அந்த இனிப்பும் வந்துடும், அதை வச்சு ஜூஸ் போட்டு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரும்பு ஜூஸ் கடை இருக்குது லோக்கலில். அவங்கள்ட்டேருந்து கொஞ்சம் கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வந்து இதுக்காகவே ஒரு ஜூஸர் ஒன்று வாங்கி அதில் போட்டு செக் பண்ணி பார்த்தேன். இந்த கரும்பு ஜூஸை வச்சு போட முடியுமா, இதோட மிங்கிள் ஆகுதா, எந்தெந்த பழம் மிங்கிள் ஆகுது அப்படின்னு செக் பண்ணப்போ நம்ம ரெகுலராக சாப்பிட்ற பழத்தில் மேக்ஸிமம் பழம் வந்து அதில் மிங்கிள் ஆகுது. டேஸ்ட்டு நல்லாவும் இருந்துச்சு. சுகர் பேஷண்ட் நிறையா இருக்காங்களே ஊரில், உங்களுக்கெல்லாம் நம்ம வந்து அதை தெரிவிக்கணும்ல, அதுக்காக சரி ஒரு கடையை போட்டு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட 2016. அப்போ வருஷமே வந்து பயங்கர வரவேற்பு மக்கள்கிட்ட. 2016 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் ஓரளவு வந்து நிற்கிது. இப்போ 8 ஜூஸ் நல்லா போயிட்டுருக்கு. அப்புறமா எனக்கு வந்து ஹாட்டாக ஏதாச்சும் கொடுக்கலாமே, ஹாட்டாக சாப்பிட்ற பீப்புள் இருக்காங்களே, அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் கொடுக்கணுமே, இது போல் ஆர்கானிக்காக எதுவும் கெமிக்கல் இல்லாமல் ஒயிட் சுகர் போடாமல் எதுவும் கொடுக்கலாமே அப்படின்னு யோசனை பண்ணேன். ஜூஸில் என்ன வச்சுருக்கேன்னா நோ சுகர், நோ வாட்டர், நோ மில்க், அந்த கான்செப்டில் நான் பண்ணியிருக்கோம். டீயில் வந்து சாதாரணமாக ஒயிட் சுகரும்
மில்க்கு இது ஆட் பண்ணி தான் நம்ம டீ போடுறோம். இது ரெண்டுமே இல்லாமல் எப்படி டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசனை பண்ணோம். பாலுக்கு பதிலாக பழத்தை போட்டு ஜூஸ் போட்டா என்ன, ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையை போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு கொடநாட்டிலேருந்து தேயிலை வாங்கிட்டு வந்து அந்த இலையை போட்டு நாட்டு சர்க்கரையும் போட்டு இந்த பழத்தையும் போட்டு, பழம்னா நம்ம பழத்துக்கு எசன்ஸ் போடுறது கிடையாது, ஒரிஜினல் பழத்தை. இப்போ அன்னாசி பழம், நாங்கள் அன்னாசி பழத்தில் டீ போடுறோம், காய்ச்சியில் டீ போடுறோம், நெல்லிக்காயில் டீ போடுறோம். பார்க்குறப்ப ரொம்ப நல்லா வந்துச்சு. அப்புறம் வர்ற கஸ்டமர்கிட்ட உங்கள்கிட்ட இந்த டீயை கொஞ்சம் கொடுத்து பார்க்குறது, எப்படி இருக்குது சார் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, சூப்பராக இருக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம், அதை கடையில் அடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நாங்கள் வந்து பழத்தில் வந்து அன்னாசி பழம் டீ, திராட்சை டீ, நெல்லிக்காய் டீ, இந்த 3 டீயும் பழ டீயில் போட்டுட்ருக்கோம். ஆளுக்கு பதிலாக பழத்தை போட்டு அது மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ஜூஸில் ஆரம்பித்தோம், அப்புறம் டீ வந்தோம். நாங்கள் வந்து தொழில் செய்கிற நேர்த்தியாக செய்கிறத பார்த்துட்டு மக்கள் ரொம்ப எங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, நல்ல சாப்பாடு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர் வந்து எங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க. சாப்பாடு கொடுக்குறதுனா அது பெரிய ப்ராஜெக்டில், அது காலையில் சாப்பாடு கொடுக்கணும், மதியம் கொடுக்கணும், நைட்டு கொடுக்கணும். அது சிரமமான ஜாபாக எங்களுக்கு தெரிஞ்சுது. ஒன்றுன்னா ஃபஸ்ட்டு ட்ரையல் ஒருவேளை சாப்பாட்டை கொடுத்து பார்ப்போம். அதுலேயும் வந்து டின்னர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணோம். டின்னர்லேயும் எல்லா ரெசிபியும் நாங்கள் எடுக்கலை, ஒரே ஒரு ரெசிபி தோசை, அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் வெரைட்டி கொடுப்போம். ஒரு தோசையில் ஒரு 30 வெரைட்டி நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆரம்பிச்ச அன்றைக்கி பயங்கர வரவேற்பு மக்கள்கிட்டருந்து. சாப்பிட்டவங்க எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ஏன்னா நாங்கள் நேர்த்தியாக கொடுக்கணும்னு நினைக்கிறதுனால ஃபஸ்ட்டு இதை மட்டும் கொண்டு வந்திருக்கோம். அது நல்லா வரவேற்பு இருக்குது மக்கள்கிட்ட. இதில் ஓரளவு நாங்கள் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் லஞ்சை பற்றியோ பிரேக்ஃபாஸ்ட்டை பற்றியோ அப்புறம் நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கான விஷயம் என்னென்னா, நம்மள்ட்ட நாட்டு சக்கரை இருக்குது, வெல்லம் இருக்குது, ரசாயன பொருளை கலக்காமல் இயற்கையாக உருவாக்கப்படுற நாட்டு சக்கரை, நாட்டு வெல்லம் நம்மள்ட்ட இருக்கிறது. கொடநாட்டிலேருந்து டீத்தூள் வாங்கி எஸ்டேட்லேருந்து அதை கொஞ்சம் சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். கருப்பட்டி, பனங்கருப்பட்டி, அதுவும் கெமிக்கல் இல்லாததான். கல்கண்டு, பனம் சக்கரைன்னு ஒன்று இருக்குது. கல்கண்டு கூட நீங்கள் மளிகை கடையிலலாம் இருக்கும், நம்மள்ட்ட இருக்கிறது குவாலிட்டியானது. இருந்தாலும் அந்த பனை சக்கரைன்னு ஒன்று நம்மள்ட்ட இருக்குது. அது மேக்ஸிமம் வெளியில் இருக்காது. அந்த பதனிலேருந்து நேரடியாக காய்ச்சி எடுக்கிறது. நெய், சுத்தமான நெய், எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் பசு நெய். இது நம்ம காங்கேயத்திலேருந்து வாங்குகிறோம், நேரடியாக அந்த விவசாயிகள்டேருந்து வாங்குறது, மலைவாழ் மக்கள்கிட்டேருந்து வாங்குற சேனு. அப்போ சுட்ட முந்திரி இருக்குது நம்மள்ட்ட. வெளியில் எங்கேயும் கிடைக்காத பொருளாக தான், எல்லா கடையிலும் கிடைக்கிற பொருள் நாங்கள் வச்சுக்க மாட்டோம். இல்லை, கிடைக்காத பொருளாக. இப்போ கடலை மிட்டாயின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கோயில்பட்டி கடலை மிட்டாய் நம்மள்ட்ட இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 15 ப்ராடக்ட் தான் இருக்கும் சேலுக்கு. அது குவாலிட்டியானதாக இருக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காத பொருளாக இருக்கும். டீ கொண்டதுக்கப்புறம் சில ஸ்நாக்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். பணியாரம், இனிப்பு பணியாரம், கார பணியாரம், மிக்சடு பொரின்னு ஒன்று போட்டிருக்கோம். இது காளான், இதில் வந்து ஸ்பைசியாக செமி கிரேவியாக பண்ணி ஈவினிங் டைமில் நல்ல ஸ்நாக்ஸு, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. சாண்ட்விட்ச் கொடுக்குறோம். கோதுமை ப்ரெட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம், மைதா நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. இதுலேயுமே கோதுமை ப்ரெட்டில் நம்ம 3 சாண்ட்விச் போடுறோம். வெஜ்ஜு சேலடு சாண்ட்விச், இன்னொன்று வந்து காளான் சாண்ட்விச், ஸ்வீட் அண்ட் நட்ஸ் சாண்ட்விச்னு போட்டிருக்கோம். முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு, இந்த 3 சாண்ட்விச் பண்ணுறோம். அப்புறம் சுழியன், அதுவும் நல்லா வரவேற்பு இருக்குது மக்கள்கிட்ட. ஒரு ஜூஸ் 20 ரூபா கொடுத்து அவங்கள்ட்ட ஒரு ஜூஸை குடிச்சிட்டு போனாலும் அவங்களுக்கு ஒரு மன நிறைவு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கான சூழலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஜூஸே சாப்பிட வேணாம், சும்மா வந்து இந்த ஃபவுண்டைன் போட்டிருக்கோம் பாருங்கள், வந்து உட்காந்திங்கனாலே ஒரு ஆத்மார்த்தமாக இருக்கும். பாட்டு வரலாம், வந்து லைப்ரரி ஒரு புக் எடுக்கலாம், வந்து படிச்சுட்டு இருக்கலாம். நீங்கள் பாட்டு போய் புக்கை வச்சுட்டு நீங்கள் பாட்டு போயிட்டு இருக்கலாம். நாங்கள் வந்து ஏன் உட்காந்திங்க எங்கள்கிட்ட ஜூஸ் சாப்பிடுறதுலாம் நினைக்கப்படுறது கிடையாது. நாங்கள் இதுக்காக தான் உங்களுக்கு கஸ்டமருக்காக தான் நாங்கள் இது பண்ணி வச்சுருக்கோம். திருப்தி இருக்கணும், இங்கே வந்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மனநிறைவு இருக்கணும், திருப்தி இருக்கணும், புதுசாக ஏதோ பார்த்தது மாதிரி இருக்கணும். ரெனிவேஷன் பண்ண ஆரம்பித்து முடிக்கிறதுக்கு 2 வருஷம் இருக்குது எங்களுக்கு. பல பேர் இங்கே வர்ற கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் கடைக்கு வந்துட்டோம்னா எங்களுக்கு வெளியில் போகிறதுக்கு மனசு இருக்க மாட்டேது, ஆத்மார்த்தமாக இருக்குது இங்கே வந்து உட்காந்துருக்கிறதுக்கு. ஒரு நாளைக்கு நீங்கள் இங்கே வந்து உட்காந்திங்கன்னா தெரியும், வாழ்த்தாதவங்களே இருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேராச்சும். சில பேர் எக்ஸ்ட்ரீமாக போய் நீர் வாழ்க, நீ குளம் வாழ்கன்னு வாழ்த்துற ஆள்லாம் இருந்திருக்கு. மேலே கூரையை பார்த்தீங்கன்னா அந்த கீத்து இருக்கா, இந்த ஃப்ரேமே நாங்கள் 2 ஃப்ரேமாக போட்டிருக்கோம். கீழே ஒரு ஃப்ரேமு, அதுக்கு மேலே 2 அடிக்கு மேலே இன்னொரு ஃப்ரேமு. மேலே அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓடு இருக்கும், தெரியுதா ஓடு, மேலே உள்ள ஃப்ரேமு. கீழே உள்ள ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கீத்து இங்கே வரக்கூடாதுங்கிறதுனால வச்சுருக்கோம். அதுமாரி ஒன்று ஒன்றா பார்த்து உருவாக்குறது. இந்த செடியெல்லாம் உள்ளே நிறைய வைக்க வேண்டியது இருக்குது. அடுத்த வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோலை மாரி ஆக்கிடுவோம். ஒன்லி நேச்சுரல்ஸ் அப்படின்னா மன்னார்குடியில் எல்லாருக்குமே தெரியும். இந்த நறுமுகை அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு நாங்கள் ஜூஸ் மட்டும் தான் ஆரம்பித்தோன்னு சொன்னல, 2016 ஜூஸ் மட்டும் ஆரம்பித்தப்போ அந்த பேர் கொண்டு வந்தது. அதுக்கப்புறமா நாங்கள் அந்த ஸ்நாக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு சொன்னல, அது ஃபுட் ஐட்டத்தில் வருதா, அப்போ இதுக்கு ஃபுட்டுக்கு தனியாக ஒரு பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், நறுமுகைன்னு பேர் வச்சோம். நறுமுகைங்கிறது மல்லிகைன்னு அர்த்தம், தமிழில் வந்து மல்லிகை பூன்னு அர்த்தம். வந்து இப்போ ஜூஸோ ஏதோ ஒரு ஃபுட் ஐட்டம் நம்ம கொடுக்குறோம், நம்ம பணம் வாங்கிட்டு அவங்கள்ட்ட கொடுக்குறோம். நம்மள்ட்ட வாங்கி சாப்பிட்ற உணவு வந்து அவங்க உடம்புக்கு ஏதோ ஒரு துளி கெடுதல் பண்ணாலும் அவங்கள்ட்ட பணம் வாங்கிட்டு அவங்களுக்கே துரோகம் பண்ணுறது மாதிரி தானே இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம்ல. அதனால் நம்ம வந்து ரொம்ப பார்த்து தான் செய்கிறது. நம்மள்ட்ட சாப்பிட்ற
உணவு வந்து உடம்பு ஒரு பர்சன்ட் கூட அவங்க உடம்பு கெடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எது கொடுத்தாலும் ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம கடையில் எது கொடுத்தாலும் அது வந்து கஸ்டமரோட உடம்பு வந்து கெடுக்கக்கூடாது, அவங்க ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னல. அதோட ஒரு தொடர்ச்சி தான் இந்த ஐஸ் மிஷின். ஆரம்பத்தில் நாங்கள் வந்து ஐஸ் வெளியில் வாங்கினோம். என்ன பண்ணோம், அந்த ஐஸ் ஸ்டோரேஜ் பண்ணுறப்ப கடைசியாக அந்த ஐஸ் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா மேலே ஒரு அழுக்கு மாதிரி ஒரு லேயர் படிஞ்சுது. அதை போட்டு நம்ம ஐஸ் ஜூஸ் கொடுத்தோம்னா தொண்டையில் போய் இன்ஃபெக்ஷன் ஆகும், உடம்பு கெடுக்கும். இதுக்கு என்ன மாற்று வழி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஐஸ் கியூப் தயாரிக்கிற மிஷின் இருக்கா எங்கே தேடி பார்த்தோம். அப்புறம் அந்த ஆர்டர் கொடுத்து 3 மாதம் கழிச்சு குஜராத்லேருந்து வந்துச்சு இந்த மிஷின். வாட்டர் பியூரிஃபை வாட்டரை நம்ம மேலே கவுத்து விட்டோம்னா ஒரு ஐஸ் கியூப். நீங்கள் சாதாரணமாக அந்த ஐஸ் கட்டியை பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளியராக இருக்குது, ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது. ஒரு பியூரிஃபை வாட்டரை போட்டு இந்த ஐஸ் கட்டி தயார் பண்ணி இந்த ஐஸை போட்டு அந்த ஜூஸை கொடுத்தோம்னா இந்த இன்ஃபெக்ஷனும் உங்களுக்கு ஆகாது, தொண்டையில் எதுவுமே பண்ணாது. இந்த ஜூஸில் வந்து ஒரிஜினல் டேஸ்ட்டு நம்ம கிடைக்கணும்னா ஐஸ் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு அலாதியாக இருக்கும். பல பேர் ஐஸ் வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஐஸ் செய்யப்பட்ட தண்ணி வந்து சுத்தமான தண்ணியாங்கிறத கேள்விக்குறி இருக்குது. அதனால தான் அவங்க அந்த ஐஸ் வேணாங்கிறது. இது சாப்பிட்டோம்னா ஒரு இன்ஃபெக்ஷன் எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆரோக்கியத்துக்கு எந்த வகையிலும் கேடு கிடையாது. கரும்பெல்லாம் நம்ம தான் விவசாயம் பண்ணியிருக்கோம். நம்ம கரும்பு தான் நம்ம வந்து உரம் போடாமல் விவசாயம் பண்ணுற கரும்புலேருந்து நம்மளுக்கு வருது. கரும்பு வந்து எதை நட்டதுலேருந்து 10 மாதம் ஆகும் அந்த கரும்பை வெட்டுறதுக்கு. 10 மாதம் வரைக்கும் காற்றுல வர்ற அழுக்கு, தண்ணியில் வர்ற அழுக்கு எல்லாமே இந்த கரும்பில் தான் சேரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணாமல் அருவாளை வச்சு சும்மா அப்படி இந்த கனவு அந்த இதை மட்டும் செத்தி விட்டு போட்டோம்னா பாதி அழுக்கு போகும், பாதி அழுக்கு அதிலே தான் இருக்கும். அந்த அழுக்கோட சுவை வந்து கசப்பு. வந்து அது எப்படி சுவையாக இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா க்ளீன் பண்ணுறதுக்காகவே ஒரு மிஷின் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். மிஷின் அதில் விட்டு தோலை சுத்தமாக செதுக்கி எடுத்துடும், தோலை க்ளீன் பண்ணிடும், அந்த அழுக்கு சுத்தமாக போய்டும். அதில் போட்டு அந்த ஜூஸை புழிஞ்சிங்கன்னா அலாவியாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் வெளியில் சாப்பிட்டப்போ டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது, இங்கே சாப்பிட்ட டேஸ்ட் இருக்குன்னா சுத்தம் பண்ணுறது தான் அதுக்கு ரீசன். நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்ம ஷாப்பை பற்றி சொல்லிட்டீங்க. இருக்க ஐட்டம்லாம் வந்து சாப்பிட்டுட்டு என்னோட ஸ்டைலில் நானும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓகே நம்மளுக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறேன். சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, நன்றி. ஆக்சுவலாக ஒன்லி நேச்சுரல்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 or 4 இயர்ஸாக கண்டினியூஸாக நான் இங்கே வந்து வந்துட்டுருக்கேன். ஜூஸ் ஐட்டம்ஸ் மட்டும் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அப்புறம் வந்து பிரமாதமாக வந்து பண்ணுவாங்க. நான் வந்து ஜூஸ் ஐட்டம் ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் இங்கே வந்து சாப்பிடுவேன். ஒரு ஜூஸ் கடத்தல் வந்தால் ஒரு ஜூஸ் அந்த மாதிரி வந்து மன்னார்குடியிலே இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பிளேஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். அதை ரெனோவேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், அப்புறம் வந்து நம்ம கண்டிப்பாக இதை வந்து ஒரு வீடியோ எடுத்து போடணும். நிறைய பேருக்கு இது வந்து தெரியணும். இன்கேஸ் நம்ம மன்னார்குடிக்கு நிறைய பேர் வந்து வந்துட்டு போகிறீங்க, வெளியூர்லேருந்து வரவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ நம்ம ஷாப்புக்கு வந்தோம் அப்படின்னா வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால ரைட் நமக்கு வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து இங்கே உள்ளது கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் அப்படியே ஒவ்வொன்றா வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து இனிப்பு பணியாரம், இது வந்து கார பணியாரம். இது ரெண்டுமே இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷல். டீ வந்து ஆக்சுவலாக ஃப்ரூட் பேஸ்டு டீ, பழச்சாறு சேர்க்கப்பட்ட ஒரு டீ. இது வந்து பைனாப்பிள் சேர்த்தது. அது சாண்ட்விச்லேயே 3 ரகம் இருக்குது, 3 கொடுத்துருக்காங்க. காளான் சாண்ட்விச்சு, ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் உள்ளர வச்சு சாண்ட்விச் ஒன்று, இன்னொன்று வந்து ஸ்வீட்டு உள்ளர முந்திரி பாதாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து முந்திரி பொரின்னு சொல்லுவாங்க. நிறைய மிக்சர், நிறைய கண்டென்ட்டை வந்து ஒன்றா போட்டு அறுசுவையாக இதை வந்து பண்ணியிருப்பாங்க. அறுசுவையும் வந்து நாக்கில் நடமாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட் ஃபேவரேட் இது வந்து அத்திப்பழம் ஜூஸ். இது வந்து உங்களுக்கு சுளியன்னு சொல்லுவாங்க. இது வந்து கோதுமை சுளியன். காளான் மசாலான்னு சொல்லுவாங்க. இது வந்து காளான் மசாலா, நல்லா வந்து கிரேவி மாரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஐட்டம்ஸ். இப்போது ஈவினிங்கில் 3 or 4 o'clockலேருந்து நைட்டு 9 o'clock வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான மெனு இருக்குது. தோசை மெனு. தோசையிலே வந்து 30 வெரைட்டி தோசை இருக்குது. நெய்ப்பொடி தோசை, கீரை தோசை, முருங்கை தோசை, பட்டர் ரோஸ்ட்டு, நெய் ஊத்தப்பம், ஆனியன் ஊத்தப்பம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு 30 ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. ஸோ நான் ஒரு நாளைக்கு நைட்டில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து தோசை ஐட்டம்ஸ் வந்து ஒரு 5-6 ஐட்டம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சாண்ட்விச்லேருந்தே ஆரம்பிப்போம். இது வந்து சாலட் சாண்ட்விச், வெஜ் சாலட் சாண்ட்விச். இது போடும்போதே நம்ம வந்து எடுத்தோம், வாசனைலாம் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. இதில் அப்படியே பச்சை காய்கறிங்க, எதுவும் இதே பச்சை காய்கறி வச்சு ஃப்ரெஷ்ஷான சாலட்டோட அப்படியே சாண்ட்விச் பண்ணியிருக்காங்க. சட்னி வந்து இதில் தடவிருக்காங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பணியாரம் வந்து ஆக்சுவலாக இனிப்பு பணியாரம், குடியாக எப்படி ரவுண்டாக அந்த டிவிலலாம் காட்டுவாங்களா அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. பெரிய அட்டகாசமாக இருக்குல்ல. இது வந்து வாழை இலையில் ப்ளேஸ் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கொதிக்கே இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லா ஐட்டமும் வந்துருச்சு. பணியாரத்துக்கு வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்ட்டாங்க. ஏன்னா வந்து லேட்டாக வந்துச்சு, அதனால் செம்ம சூடு, நல்லா பொசுன்னு சூப்பராக இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது. மோஸ்ட்லி இந்தமாரி நேச்சுரலான ஃபுட்ஸ் எல்லாம் எங்கேயுமே வந்து கிடைக்கிறது இல்லை. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. இது வந்து சாப்பிட்ருக்கேன், எல்லா ஐட்டமே சாப்பிட்ருக்கேன். இருந்தாலும் இதெல்லாம் உங்களுக்காக கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த பணியாரம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து கார பணியாரம். இதுக்காக ஒரு கார சட்னி வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? கார சட்னி வந்து கொடுத்துருக்காங்க. திடீர்னு ஒரு பீக் அடிக்கிற காரம், செம்ம டேஸ்ட்டு. பணியாரத்தோட டேஸ்ட்டை வந்து இந்த சட்னி வந்து நல்லா எடுத்து கொடுக்குது. இது வந்து ஸ்வீட் சாண்ட்விச், ஸ்வீட்ஸ் அண்ட் நட்ஸ். உள்ளர வந்து இவங்களே ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஜாம் வச்சுருக்காங்க. இந்த நட்ஸ் எல்லாம் வந்து உள்ளர ப்ளேஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க.
அந்த இனிப்பில் வந்து பேர்ச்சம்பழத்தோட டேஸ்ட் வந்து சூப்பராக தெரியுது. எல்லாம் கடிப்படுறது, பாதாம், பிஸ்தா, முந்திரி அதெல்லாம் கடிப்படுறது வந்து நெருக்குன்னு சூப்பராக இருக்குது. நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. சின்ன பசங்களுக்குலாம் வாங்கி தரலாம். மை மோஸ்ட் ஃபேவரேட் முந்திரி பொரி இங்கே வந்து செமையான ஃபேமஸ்ஸு. வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. எல்லாமே போட்டிருப்பாங்க. முந்திரி, திராட்சை, கார்ன் சிப்ஸு, கேரட்டு, பொரி எல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து செஞ்சுருப்பாங்க. சுவை வந்து 6 சுவையும் இருக்கும். இது எடுத்து சாப்பிட்றதுக்கே இந்த மாதிரி மர ஸ்பூன் வந்து கொடுக்குறாங்க. என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக வந்து திங்க் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இருந்தீங்கன்னா என்னோடய சஜஷனாக முந்திரி பொரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து காளான் சாண்ட்விச். காளானை தனியாக ரெடி பண்ணி இதை வந்து சாண்ட்விச் பண்ணியிருப்பாங்க. உள்ளர வந்து நல்லா க்ரீனியாக சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா கேப்சிகம்லாம் போட்டு கொஞ்சம் கடிச்சிட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த சாண்ட்விச்சை பற்றி. காளான் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம டேஸ்ட்டாக வந்துருக்கு. பாருங்களேன் கூட எப்படி இருக்குங்க. சேர்த்து சாப்பிடும்போது இந்த மசாலா வந்து தனியாக தெரியுது. ஆக்சுவலாக அந்த ப்ரெட்டை பற்றி நான் சொல்கிறேன்னு சொன்னேன். இது வந்து கோதுமையில் செஞ்ச ப்ரெட்டு, மைதா ப்ரெட் இல்லை. அதுலேயும் வந்து இவங்க ரொம்ப கான்ஷியஸாக பண்ணுறாங்க. நோ ஒயிட் சுகர், நோ மில்க், நோ வாட்டர். ஈவன் நீங்கள் ஐஸ் கூட பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து மினரல் வாட்டர் ஐஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபண்டாஸ்டிக், சூப்பராக இருக்குது அதோட டேஸ்ட்டு. இது வந்து கோதுமை சுழியன். எல்லாம் தீபாவளிக்கு சொல்லுவாங்க சுழியன் அப்படின்னு சொல்லிட்டு. இது கோதுமை சுழியனா பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக உருண்டையாக சூப்பராக இருக்குல்ல. விடுறதுக்கு இனிப்பாக இருக்கும். வெளில இருக்க ஒரு லேயர் இருக்கும். ஒரு ஹெல்த் கான்ஷியஸோடு நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஒரு மைல்டான ஸ்வீட்டோட வேறு லெவலாக இருக்கும். மைல்டாக ஸ்வீட், வெறும் மைல்டு ஸ்வீட். நேச்சுரல் ஃபுட்டு ஒரு இடத்துல கிடைக்கிது அப்படின்னா இப்போ வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஃபைனல் காளான் மசாலா வந்து நல்லா அரைச்சி அதுக்கு மேலே காளான் போட்டு அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஹீட்டாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நான் எல்லாமே முன்னாடியே சாப்பிட்ருக்கேன். அப்படி எடுத்துக்கிட்டு இந்த மசாலாவை அதோட டேஸ்ட்டே வந்து தனியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. மொறுமொறுப்பான கண்டென்ட்லாம் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வண்டர்ஃபுல்லாக இருக்கும். வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காளான் மசாலா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு மோஸ்ட் ஃபேவரேட் ஒன்று இருக்குது. அத்தி ஜூஸ். அத்தி பழத்தில் வந்து போடுற ஜூஸில் சுகருக்கு பதிலாக சுகர் கேனோட ஜூஸ் தான் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதுதான் நறுமுகை இந்த ஒன்லி நேச்சுரல்ஸோட ஒரு முக்கியமான ஸ்பெஷலான விஷயமே. இங்கேயுமே நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்க முடியாது. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அத்தி வந்து எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் ஒன்று. உங்கள் கூட சேர்ந்து குடிக்கும்போது அது வந்து இன்னும் டேஸ்ட்டாக வந்து இருக்குது. we came to ஃபைனல். இதுதான் எனக்கு வந்து புதுசு. நான் வந்து இது வரைக்கும் பிடிச்சதில்லை. இது ஒரு ஹாட் ஐட்டம். குள்ளர வந்து நம்மளும் வந்து ஒரு பைனாப்பிளை போட்டு போவோம். பைனாப்பிள் டீயில் பைனாப்பிள் ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த டீ டேஸ்ட்டில் ஆரம்பித்து இந்த பைனாப்பிள் டேஸ்ட்டில் வந்து முடியுது. கொதிக்க வைக்கல பைனாப்பிளை ஜூஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் டீயை கொதிக்க வச்சு வடிகட்டி ஊற்றுனாங்க. மறுபடியும் வடிகட்டி இந்த கப்பில் ஊற்றிட்டாங்க. சூப்பராக வந்து இருக்குது இதோட டேஸ்ட்டு. கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் டீயை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் நம்ம மன்னார்குடியில். அதுவும் இந்த இடத்துல இப்படி வந்து செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர். ஆக்சுவலாக இங்கே வந்து வெத்தலையிலலாம் டீ கிடைக்குது. மெனு கார்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கும். நானும் வந்து எல்லா ஐட்டத்தையும் வழக்கமாக சாப்பிட்டு தான் வந்து கிளம்புவேன். மறுபடியும் நம்ம நறுமுகையோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து காந்தி ரோடுன்னு சொல்லுவாங்க மன்னார்குடியில். ஏஎம்பிஎஃப் பேங்க்குக்கு நேர் ஆப்போசிட்டில் நேஷனல் பேப்பர் ஸ்டோர் பக்கத்தில் வந்து இருக்குது. இருந்தீங்க அப்படின்னா நான் சாப்பிட்ட டிஷ்ஷெல்லாம் நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிடுங்க. ஒரு வீடியோ நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரவிந்த். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸ்டே டியூன், டேக் கேர், பை.